காய்ஸ் இதுதான் வந்து நம்ம செஞ்ச கூண்டு. நம்மளே தான் வீட்டில் செஞ்சோம். இதில் வந்து 2 பார்ட்டிஷன் வச்சுருக்கேன். கோழி குஞ்சு வைக்கிற மாதிரியே இந்த மாதிரி பெரிய கோழி அடைக்கிறது தான் வச்சுருக்கேன். இது எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். நம்மளோட பெரிய கூண்டு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் வாங்க. காய்ஸ் இதுதான் நம்ம பெரிய கூண்டோட அப்டேட்டு. இதில் 2 கூண்டு வச்சுருக்கோம். இங்கே ஒரு கூண்டு இருக்குது. அப்படியே பக்கத்தில் பார்த்தீங்கன்னா இன்னொரு கூண்டு இருக்கும். கூண்டில் பார்த்தீங்கன்னா அதில் மொத்தம் 3 பார்ட்டிஷன் வச்சுருக்கோம். இது பக்கத்தில் பார்த்தீங்கன்னா 2 பார்ட்டிஷன் இருக்குது. மேலே இருக்கிற இடத்துல வந்து கோழியெல்லாம் முட்டை போடுறதுக்காக ரெடி பண்ணியிருக்கோம். கிட்டத்தட்ட 3 பாக்ஸ் வச்சுருக்கோம். அந்த கூண்டில் பார்த்தீங்கன்னா ஒரு கோழி அடை உட்காந்துருக்கு. வாங்க அதை போய் பார்க்கலாம். இந்த மாதிரி செட் பண்ணிட்டீங்கன்னா நம்ம அடை கோழிலாம் வெளியே அடையில் உட்காந்துரும். ரெகுலராக முட்டை எடுத்ததுக்கப்புறமா அதெல்லாம் அடையாக உட்காந்தா தான் நம்ம கோழியெல்லாம் ரெகுலராக எடுக்க முடியும். இந்த மாதிரி கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இதுதான் நம்மளோட பெரிய கூண்டு. செட்டப் பார்த்தீங்கன்னா 3 பார்ட்டிஷன் வச்சுருப்போம். ஃபீடிங்லாம் அதிலே வச்சுருக்கேன். கீழே பார்த்தீங்கன்னா க்ரீன் மெஷ் போட்டிருக்கோம். இந்த கூண்டு எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். மெஷர்மெண்ட் வேணும்னா கீழே சொல்லுங்கள், நான் சொல்கிறேன். இது நம்மளோட சின்ன கூண்டு கைஸ். இதில் வந்து 2 பார்ட்டிஷன் இருக்கும். 2மே ஒரே சைஸ் தான். அதில் எக்ஸ்ட்ரா ஒரு பார்ட்டிஷன் இருக்கும். அதில் 2 பார்ட்டிஷன் தான் இருக்கும்.